வாகர்த்தா இவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் 25/5/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. சுபகாரியங்கள் எதுவும் சனிக்கிழமையிலே ஆரம்பிக்கக்கூடாது. எந்த ஒரு சுபகாரியங்களையும் சனிக்கிழமையிலே செய்யக்கூடாது. இது இறை வழிபாட்டிற்கு, சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டிற்கு, சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாட்டிற்கு ஒரு சிறப்பான நாள் இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இது பொதுவாக தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொல்வார், சனி நீராடு. இந்த சனிக்கிழமைகளிலே தலைக்கு எண்ணெய் வைத்து உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்ய வேண்டும், நீராட வேண்டும். சனிக்கிழமையில் சனி நீராடு. எனவே இந்த சனிக்கிழமையிலே நாம் ஆலய வழிபாடுகள் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி கருங்குவளை மலர்கள் கிடைத்தால் கருங்குவளை மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வது, வன்னிப்பத்திரம் கிடைத்தால் வன்னிப்பத்திரத்தினாலே அர்ச்சனை வழிபாடு செய்வது, எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்வது, எள்ளிச்சாத நிவேதனமாக வைத்து காக்கைக்கு உணவாக கொடுப்பது, இதைக்குரிய சிறப்போடு கூடியது இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. அதேபோல் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜைகள், பஜனைகள், 18ஆம் படி பூஜைகள் நடைபெறுகின்ற இடங்களிலே சென்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்போடும் தரக்கூடியது. இன்றைய தினம் இந்த சமய குரவர்கள் என்று போற்றப்படுகின்றவர்களே சிறப்பான இந்த நால்வரிலே இன்று ஞான சம்பந்த பெருமானுடைய குருபூஜை நாள், திருஞான சம்பந்தருடைய குருபூஜை நாள். சித்திரை மாதத்திலே அப்பர் சுவாமிகளுடைய குருபூசை, சித்திரை சதயம் அப்பர், சிறந்த வைகாசி மூலம் ஞான சம்பந்தர். இந்த ஞான சம்பந்தருடைய குருபூஜை நாள். இளம்பராயத்திலே இறையருளை பூர்ணமாக பெற்றவர். தந்தையாராகிய சிவபாதவிதையரோடு தோழியப்பர் ஆலயத்திலே சென்று தந்தையார் அங்கே நீராடச் சென்று தண்ணீரே மூழ்கி நீராடுகின்ற பொழுது தந்தையை காணாது அப்பா அம்மா என்று அலறுகிற பொழுது இறைவன் பார்வதி பரமேஸ்வரனாக இறங்கி வந்து அன்னை பார்வதி தேவியானவள் ஞானப்பாலை கொடுத்தாள். அந்த ஞானப்பாலை உண்டதினாலே ஞானம் ஏற்பட்டு ஞான சம்பந்தர் தேவாரம் பாடினார். தந்தையார் வெளியிலே வந்து வாயிலே பால் வழிந்திருப்பதை பார்த்துவிட்டு, நீ அந்தணச் சிறுவன், உனக்கு யாரிடத்திலே இந்த பாலை வாங்கி குடித்தாய் என்று அதற்றுகின்ற பொழுது ஆகாயத்தை காட்டி, தோளுடைய செவியன் விட ஏறியோன் தூவன் மதிசூடி காலுடைய சுடலைப்படி பூசியன் உள்ளம் கவர் கல்வன்
ஏழுடைய மலரால் உனைநாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீருடைய பிரம்மாபுரமேவிய பெம்மானிவன் என்று ஆகாயத்தை காட்டி அந்த பார்வதி பரமேஸ்வரனுக்கு ஞானப்பால் கொடுத்ததை கூறியவர். 3 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது தேவாரம் பாடியவர் திருஞான சம்பந்தமூர்த்தி. பல்வேறு அற்புதங்களை செய்தவர். பல தலங்களிலும் சென்று சிறப்பாக தேவாரங்களை பாடியவர். இறை அருளை பூர்ணமாக பெற்றவர். இறைவன் அந்த பிஞ்சு கையினாலே தாளம் போட்டு பன்னிசை பாடுகின்ற பொழுது பொற்றாளம் வழங்கினார் என்று பல்வேறு சிறப்புகள் ஞானசம்பந்தரை கொண்டு. இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய குருபூஜை நாள் என்று எங்களுடைய சைவம் தமிழும் சிறந்து விளங்குகின்ற யாழ்ப்பாணம் நல்லூரிலே ஞானசம்பந்த மூர்த்திக்காக அங்கே ஆதீனம் அமைத்தவர் நெல்லை குருமணியாக திகழ்ந்த ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரி சுவாமிகள். அந்த நெல்லை ஆதீனத்திலும் ஏனைய பல்வேறு இடங்களிலும் இந்த ஞானசம்பந்தருடைய குருபூஜையை பாடசாலைகள், கல்லூரிகள், ஆலயங்கள் தோறும் சிறப்பாக நடத்தி இந்த இளம் சமுதாயம் வளர்ந்து வருகின்ற இளம் பிள்ளைகளுக்கு இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் அவர்களை கொண்டு பேச வைத்தும் பெரியவர்களை கொண்டு அவர்களுக்கு அவருடைய அற்புதங்களை புரிய வைக்கின்ற வகையிலும் சிறப்பான குருபூஜை வழிபாடுகள் நாமும் கலந்து இறைவர்களை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களாலி சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று கொணர்ந்தார்கள். இயேசு தொட வேண்டும் என்று சொன்னால் இயேசு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொணர்ந்தார்கள். பொதுவாக தங்களுடைய பெற்றோர் மட்டுமல்ல, குருக்கள், வழிகாட்டிகள், பெரியவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது என்பது ஒரு அழகான நிகழ்வு ஆகும். ஓயல் பரீட்சையிலே தேற்றுவதற்கு முன்னதாக பிள்ளைகள் குருக்களிடம் வந்து ஆசீர் பெற்று செல்வார்கள். அல்லது இந்த பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது அவர்களை தொட்டு ஆசீர்வதியுங்கள் என்று கேட்பார்கள். அல்லது இந்த பிள்ளைகளுடைய நன்மையான வேளைகளிலே அவர்களுடைய பிறந்த நாள், அவர்களுடைய நல்ல முக்கியமான சிறப்பான மகிழ்வான வெற்றிகளை சந்தித்த நாட்களிலே அவர்களை ஆலயத்திற்கு கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக கேட்பார்கள். இப்படி இந்த சிறு பிள்ளைகளை குரு இயேசு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று குருக்கள் ஆசீர்வதிக்கின்ற பொழுது கடவுள் ஆசீர்வதிக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் கொண்டு வருகின்றார். இந்த ஆசீர்வாதம் பெறுவது என்பது ஒரு அழகான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு நம்பிக்கை உள்ள செயலாகும். ஆனால் இந்த சீடர்கள் இந்த குழந்தைகளை, சிறுவர்களை கொண்டு வருகின்ற பொழுது இந்த சீடர்கள் அவர்களை தடுத்தார்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் ஒரு தவறான அபிப்பிராயத்தை மனதிலே வைத்திருந்தார்கள். இந்த குருவை நீங்கள் அதிகம் அவரை கஷ்டப்படுத்தாதீர்கள் என்ற ஒரு போக்கிலேயோ, அல்லது இந்த சிறு பிள்ளைகள் எப்பொழுதும் ஒரு இடையூறாக, தடையாக இருக்கின்றார்கள். அமைதியான வேளையிலே அவர்கள் சத்தம் போடுவார்கள், விளையாடுவார்கள். ஒழுங்கு கிரமத்தை அவர்கள் அனுசரிக்க கஷ்டமாக இருக்கலாம். குழம்புவார்கள், சத்தம் போடுவார்கள். இந்த நிகழ்வினுடைய அல்லது அந்த சூழலினுடைய உண்மைத்தன்மையை அவர்களால் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் குழப்புகின்றவர்களாக அல்லது அவர்களுடைய அமைதியை கெடுக்கின்றவர்களாக பார்க்கலாம். ஆனால் கிறிஸ்துவினுடைய கண்ணோட்டத்திலே, அவருடைய மனநிலையிலே இந்த சிறு பிள்ளைகளை அவர் அன்பு செய்தார், மதித்தார், அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார், அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அங்கீகரித்தார். அவர்களுடைய குறும்புத்தனத்திலும் அவர்களுடைய
குளப்படியிலும் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற தூய்மையை மதித்தார். எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளை நிச்சயமாக நாங்கள் மதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், பாசம் வைக்கின்றோம், அவர்களுக்காக பல தியாகங்களை செய்கின்றோம். இருப்பினும் நாங்கள் இந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் உண்மையான ரீதியாக நாங்கள் அக்கறை கொண்டவர்களாக மேலும் மேலும் நாங்கள் அவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும், இறை ஆசிரை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்களை நாங்கள் ஆலயத்திற்கு கொண்டு செல்வதும், அவர்கள் வழிபாடுகளிலே கலந்து கொள்ள வைப்பதும், அவர்கள் திரு அவையினுடைய நிகழ்வுகளிலே மறைக்கல்வி வகுப்புகளிலே அவர்கள் பங்கு கொள்வதற்கும், இந்த ஆன்மீக காரியங்களிலே அவர்கள் ஈடுபடுவதற்கும், அந்த பெற்றோர்கள் எப்படி தங்களுடைய சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வந்தார்களோ அவ்வாறு பெற்றோர்கள் வழிகாட்டிகள் என்று இருக்கின்ற குடும்பங்களிலே இருக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த பிள்ளைகளை கிறிஸ்துவிடம் அழைத்து செல்வதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அத்தகைய ஆழ்ந்த நம்பிக்கையையும் அருளையும் தர வேண்டும் என்று இந்த சிறுவர் சிறுமியர்களுக்காக, குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே சிறப்பான முறையிலே மன்றாடி நிற்கின்றேன். ஆமேன். இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய நீதி கொள்கை, நேர்மை கொள்கை என்பதை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நீதிநெறி தவறாமல் நேர்மை என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு தனது நடவடிக்கைகளினூடாக உணர்த்தக்கூடிய பக்குவமிக்க ஒரு தலைவராக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டினார்கள். நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் இஸ்லாமிய மார்க்கம் முன்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பர் வெள்ளையர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. பணக்காரன் ஏழை என்ற வேற்றுமைகள் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களின் ஊடாக மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மனிதன் குற்றமிழைத்து விட்டால் அந்த மனிதன் எந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எந்த குடும்ப பின்னணியோடு வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படுகின்ற மனிதனாக இருந்தாலும் சரி, குற்றவாளியை குற்றவியல் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதில் இஸ்லாம் ஒரு தெளிவான கோட்பாட்டோடு இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை உணர்த்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மிகச்சிறந்த உயர்த்தி மதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகிய மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடிய சம்பவம் அரங்கேறுகின்றது. இந்த வழக்கு நபிகளாருடைய விசாரணை மன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு நபி அவர்கள் அதை விசாரிக்கின்றார்கள். அந்த விசாரணையின் பின்னணியில் ஃபாத்திமா என்ற பெண்மணி குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் திருடிய நிகழ்வு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் திருடியவனுடைய கரம் துண்டிக்கப்பட வேண்டும், அவனுக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் குற்றவியல் சட்டமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பெண்மணிக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும், வலது கை மணிக்கட்டோடு துண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராகிய உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து பேரம் பேசுகின்றார்கள். நபிகளாரிடத்திலே வந்து, அல்லாவின் தூதரே, இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் ஒரு உயர் குலத்து பெண்மணி, எல்லோரும் மதிக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. எனவே அந்த பெண்ணுக்குரிய தண்டனையை எல்லோருக்கும் கொடுப்பதை போன்று நீங்கள் கொடுத்தால் குடும்ப மரியாதை, குடும்ப மானம் இல்லாமல் போய்விடும். அதனால் தண்டனையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாமே என்று நபிகளாருக்கு ஆலோசனை சொல்லுகின்றார்கள்.
அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. உடனே மக்கள் மன்றத்திற்கு வந்து நபி அவர்கள் மக்களை பார்த்து பேசுகின்றார்கள். மக்களே, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அந்த மகளுடைய கரத்தையும் துண்டிப்பதில் பின்மிக்கக்கூடியவனாக இந்த முகம்மது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி திருடியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தண்டனை இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது, நிச்சயிக்கப்படுகின்றது. எனவே அந்த தண்டனையில் என்னிடத்தில் யாரும் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது. இஸ்லாம் எவராக இருந்தாலும் குற்றம் செய்தால் அந்த குற்றவியல் தண்டனைக்கு முன்னால் சமனாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டை சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த விடயத்தில் யாரும் என்னிடத்தில் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது, சட்டத்தில் சலுகை கேட்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக மனித சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். ஏன், அல் குர்ஆன் கூட அந்த கோட்பாட்டை மிக தெளிவாக சொல்லுகின்றது. எப்படி, வலா யஜ்ரிமன்னக்கும் ஸனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோதம் அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக நடப்பதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடாது. நீங்கள் நீதியாக நடவுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்ற கோட்பாட்டை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த உயர் குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, குற்றவாளி தண்டனைக்கு முன்னால், சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கோட்பாட்டை எங்களுக்கு சொல்லுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு, நபி அவர்களுடைய தோழர்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களோடு சர்ச்சைகள் ஏற்பட்டு விசாரிக்கப்பட்டு முஸ்லிம் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த முஸ்லிமுக்கு கூட இஸ்லாம் தண்டனைகளை கொடுக்கின்றது. அந்த நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவன் என்ற அந்த வேறுபாட்டை இஸ்லாம் பார்க்காமல் குற்றவாளி எவராக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், இறையச்சமுள்ள மனிதனாக இருந்தாலும், அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும், அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த மனிதனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுவதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கொள்கையோடு இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேற்றுமைகள் இஸ்லாத்திலே கிடையாது, வேறுபாடுகள் இஸ்லாத்திலே கிடையாது, உயர்குலம் தாழ்குலம் என்ற அந்த வித்தியாசங்கள் இஸ்லாத்திலே கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, அரபி அஜமி என்ற வேறுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமனானவர்கள் என்ற அந்த கோட்பாட்டை நபி அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சங்கைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் என்ற அந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே நீதியையும் நேர்மையையும் சமனாக நிலைநாட்டுவதற்கு வந்த மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே நீதியை, நேர்மையை மனித சமூகத்திற்கு மத்தியிலே கட்டியெழுப்பினார்கள். அதன் மூலம் நீதித்துறையின் முன்னோடியாக நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து நீதித்துறையை நேர்மையாக நாங்கள் நிலைநாட்டுவதற்குரிய பக்குவத்தை பெற்று வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்